அப்போ மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி 10க்கும் மேற்பட்ட சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருக்குது. இன்றைக்கி நிறைய குழப்பங்கள், மஹ்தின்னு நிறைய பேர் வருவாங்க. அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காண்பித்தாங்க. அதாவது பொய்யான மஹ்திகள் நிறைய பேர் வருவாங்க. ஏற்கனவே 50 பேருக்கு மேலே மஹ்திகள்னு சொல்லி வந்துட்டாங்க. அப்போது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்றால் யார்? அவங்க எதற்காக எதிர்பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க? அவங்க எங்கேருந்து வருவாங்க? எப்படி வருவாங்க? எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில் ஆட்சி செய்வாங்க? அதை பற்றி உங்களுக்கு சுருக்கமாக நான் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் மூலமாகவே சொல்லி நான் என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், கடைசி காலகட்டம், கியாம நாள், அந்த நெருக்க காலகட்டம் கிட்டத்தட்ட அப்படி தான் நெருங்கிட்டு தான் இருக்குது. போர்கள் வரும்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரும் போர்கள் நடக்கும். அதற்கான ஆரம்ப கட்டங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதாவது 2 பெரும் வல்லரசுகள் பிரிஞ்சு போய் கிடக்குது இன்றைக்கி, அமெரிக்கா, ரஷ்யா. இப்போ அமெரிக்காவின் தலைமையில் நேட்டோ படைகள் இருக்குது, அதில் இஸ்ரேலு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ரஷ்யா அவங்க தலைமையில் பார்த்தீங்கன்னா ஈரான், சைனா, அதே மாதிரி வடகொரியா, கிங் ஜாங் உன் இருக்கார் இல்லையா, அவர் தலைமையிலான அந்த ஆட்சி இருக்கு இல்லையா, அந்த வடகொரியா, இந்த நாடுகள்லாம் ஒன்று. இதெல்லாம் வல்லரசு நாடுகள். ரஷ்யா வல்லரசு நாடு, சைனா வல்லரசு நாடு, ஈரான் வல்லரசு மிக்க இன்றைக்கி அணு ஆயுதங்கள் தயாரிக்கும் நிலைமையில் இருக்குது. வடகொரியாவை சொல்லவே வேணாம். அவன் கண்டம் விட்டு கண்டம் தாண்டுறதை விட அதை விட அதிகமான ஏவுகணைகளை வச்சுட்டு இருக்கான் வடகொரியா. அப்போ 2 இதாக பிரிஞ்சு இருக்கு இல்லையா, பிரிஞ்சு இன்றைக்கி அந்த சண்டைகள் நடந்துட்டு, சண்டை ஆரம்பிக்க போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அப்போது மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, முஸ்லீம்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, இவ்வளோ அநியாய அட்டூழியம் நடக்குதப்பா, இதெல்லாம் தடுக்கிறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி கொண்டு இருக்கும்போது தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏங்கிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாதுங்க. நம்ம அப்படியே ஏங்கிட்டு வீட்டிலேயே இருந்துக்கிட்டு அப்படி கனவு கண்டுட்டு இருக்கக்கூடாது. அதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க முஸ்லீம்கள் எப்படி இருக்கணும். அவங்க வர்றதுக்கான ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து போட்டியிட்டு அவன் ஜெயிக்கிறான் பார்த்தீங்களா தேர்தலில், எவ்வளோ அண்டர் கிரவுண்ட் வேலையெல்லாம் அவன் செய்கிறான். அவனுக்கு தெரிஞ்ச எல்லா வேலைகளையும் செய்து இரவு பகல் தூங்காமல் உழைச்சி, இந்த உலகத்துக்காக சொல்கிறான், இந்த உலகத்துக்காக அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான். அப்போ அல்லாஹ்வினுடைய தீன் மேலவங்கணும், இந்த உலகத்தில் இந்த அநீதிகளும் அட்டூழியங்களும் ஒழியணும், நீதி நிலை பெறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ உழைக்கணும்? நம்ம உழைக்கிறோமா? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனவு கண்டுட்டு இருக்க முடியாது. அதற்கான முயற்சிகள் நம்ம செய்யணும். நமக்குள்ளே முதல்ல ஒன்றுபடணும். அதுதான் மெயின். நமக்குள்ள 70 பிரிவு, 73